Welcome to my channel. இன்னைக்கு நம்ம எக்ஸல் வீடியோ டியூட்டோரியல்ல பார்க்க போற டாபிக் how to find multiple blank cells, how to fill same value in multiple blank cells. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய டேட்டா, ஒரு ஷீட் ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் இருந்திருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், பட் நடுவில் வந்து நிறைய பிளாங்க் செல்ஸ் இருக்கும். மேபி வெர்டிக்கல் ஃபார்ம்லேயே காலம் வைஸ்லாம் இருக்கும், ரோ வைஸ்லேயே கூட இருக்கலாம். பட் அது வந்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கீழேயும் நமக்கு வந்து சேம் அந்த நேம்ஸ் வரணும்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் டேட்டாவில் நடுவில் ஒரு வேல்யூஸ் வரணுமோ இல்லை ஒரு அது கலர்ஸில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் வந்து எப்பவுமே ஒரு டேட்டா பண்ணும்போது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோமில் வந்து கோ டு ஸ்பெஷல் அப்படின்றத போயிட்டு பிளாங்க்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, நான் திருப்பியும் பண்ணுறேன். கோ டூவில் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஹோமில் போயிட்டு அந்த ஃபைண்ட் அண்ட் செலக்டில் போய் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+G செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் Ctrl+G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்பெஷல் போயிட்டு பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ பிளாங்க் செல்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் தேவையானதை பண்ணுவோம். அது கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணலாம், இல்லை அந்த இடத்துல வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு அது கலர்ஃபுல் ஃபாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம், 0ன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பிளாங்க் செல்ஸும் 0 வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா 0 கொடுத்துட்டு Ctrl Enter பாருங்கள். டு ஃபில் தி செல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், 0 கொடுத்துட்டு அந்த செலெக்ஷன் அப்படியே இருக்கணும். நீங்கள் வெளியில் வேறு எந்த இடத்துலையும் கிளிக் பண்ணக்கூடாது. 0 கொடுத்துட்டு Ctrl+Enter தட்டினீங்கன்னா எங்கெங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல இருக்க பிளாங்க் செல்ஸ் பூராவுமே வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 0 ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஒரு நிமிஷம் ஃபைண்ட் ஆல். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது கூட டைப் பண்ணலாம். இல்லை ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டோம். இப்போ எனக்கு எல்லா பிளாங்க்ஸ்லையும் அந்த பிளாங்க்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணும். Ctrl+Enter கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபாண்ட் சேனல் மாற்றிக்கலாம், இல்லை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட டேட்டா வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக ஆகும். ஸோ இதே மாதிரி வெர்டிக்கல் காலம் வைஸ்லேயும் அதே மாதிரி Ctrl+G கொடுத்துட்டு ஸ்பெஷலில் பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிளாங்க்கான செல்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகும். அதில் நீங்கள் எக்ஸல் கொடுத்து Ctrl+Enter கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே அந்த என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.